என் அன்பு குழந்தையே, உன் விதி இப்படித்தான் எனச் சொன்னவர்களுக்கு சத்தமிட்டு சொல், என்னுடன் இருப்பது என் அப்பன் முருகன் என்று. விதியைக் கூட நான் மாற்றுவேன். கலங்காதே, நான் இருக்கிறேன். ஓம் முருகா போற்றி. என் பிள்ளையே, விதி என்பது கல்லில் பொறிக்கப்பட்டதல்ல. அது நம்பிக்கையின் மண்ணில் விதைக்கப்படும் விதை. நீ நம்பிக்கையோடு என் திருநாமத்தை சொல்லினால் அந்த விதை மரமாகி உனக்கு நிழலும் கனியும் தரும். யாராவது உனக்கு உன் வாழ்வு இப்படித்தான் என்று சொன்னால் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை காற்றாக எண்ணிவிடு. உன் வாழ்க்கையை நான் எழுதுகிறேன். என் கையில் உள்ள வேலால் உன் பாதையை நான் காப்பாற்றுகிறேன். என் அன்பு மக்களே, பயப்பட வேண்டாம். எந்த இருளும் நிலைவாய்ந்தது அல்ல. எந்த துன்பமும் நிரந்தரமில்லை. எல்லாம் மாறிவிடும். மாறாத ஒன்று என்னவென்றால் என் அருள். என் அருள் உன்னை சுற்றி எப்போதும் இருப்பதை கண்டுகொள். நீ அழுதாலும் என் கரம் உன் தோளில் இருக்கிறது. நீ சோர்ந்தாலும் என் வேல் உன் பாதையை தாங்கிக் காக்கிறது. பிள்ளைகளே, விதியை விட வலிமையானது உன் நம்பிக்கை. விதியை மாற்ற வல்லது உன் பக்தி. நீ என்னை அழைத்தால் அந்த அழைப்பு விதியின் சுவரை உடைத்து ஒளி புகச் செய்கிறது. ஓம் சரவணபவா என்று சொன்னாலே அந்த ஒலி உன் விதியையே புதிய பாதைக்கு அழைத்துச் செல்கிறது. என் அன்பு குழந்தைகளே, நம்பிக்கை இல்லாதவன் காற்றில் பறக்கும் இலை போல சிதறி விடுவான். ஆனால் நம்பிக்கையுள்ளவன் மலையில் வேரூன்றிய மரம் போல நிலைத்திருப்பான். நீ என் திருவடிகளில் நம்பிக்கையோடு நிற்கும் போது எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது. என் பிள்ளைகளே, துன்பம் உன்னை சோதிக்கும் போது இது என் விதி என்று சோகம் கொள்ளாதே. அது உன் ஆன்மாவை சுத்திகரிக்கும் தீயாகும். தங்கம் நெருப்பில் உருகும் போதுதான் அதன் பிரகாசம் அதிகரிக்கிறது. அதுபோல உன் ஆன்மா சோதனைகளில் வழியும் போது அதன் ஒளி வெளிப்படும். அதனால் துன்பத்தை விதியாக எண்ணாமல் அது உன் முன்னேற்றத்தின் படியாக நினை. என் மக்களே, யாராவது உன் வாழ்க்கையை உன் ஜாதகத்தால் அளக்க முயற்சிப்பார்கள். அவர்கள் சொல்வது வெளியில் தெரியும் சில சின்னங்கள் மட்டுமே. ஆனால் உன் ஆன்மாவின் ஆழத்தை அறிந்திருப்பவன் நான். என் திருவுளம்தான் உன் உண்மையான விதி. நீ என் அருளை பற்றி கொண்டால் எந்த ஜாதகமும் உன்னை கட்டியமையாது. என் அன்பு பிள்ளைகளே, விதியை மாற்றுவது எளிதல்ல என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அது உன் மனதில்தான் தொடங்குகிறது. உன் மனம் ஒளியை ஏற்றிக்கொண்டால் விதி தானாகவே ஒளி வழியில் நடந்து கொள்ளும். உன் மனம் இருளில் மூழ்கினால் விதி கூட இருளில் இழுத்துச் செல்லும். எனவே உன் மனத்தில் ஒளி வைத்துக்கொள். அந்த ஒளி என் அருளின் தீபமே. பிள்ளைகளே, நீ யாரிடமும் பயப்பட வேண்டாம். நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது எந்த சக்தியும் உன்னை காயப்படுத்தாது. மலைகள் சுழன்றாலும், கடல் கொந்தளித்தாலும், புயல் வீசியாலும் என் வேல் உனக்கு கவசமாக நிற்கும். நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். என் துணை உனக்கு என்றும் நிலையானது. என் அன்பு மக்களே, சில சமயம் நீ நினைக்கிறாய், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு துன்பம் என்று. ஆனால் உண்மையை உணர்ந்து கொள். துன்பம் தரும் விதையே உன் வலிமையை வளர்க்கிறது. விதி உன்னை சோதித்தாலும் என் அருள் உன்னை உயர்த்தும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் விதியின் சங்கிலிகள் உன்னிடம் உடைந்து போகும். என் செல்ல பிள்ளைகளே, உன் வாழ்க்கையை நீ குறையாக எண்ணாதே. பிறருடன் ஒப்பிட்டு உன் விதியை சாபம் சொல்லாதே. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாதைகள் உண்டு. உன் பாதையில் நான் நடக்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் குரல் உன்னை வழிநடத்துகிறது. நீ தடுமாறினாலும் நான் உன் கையை பிடித்து எழுப்புகிறேன். பிள்ளைகளே, விதியை மாற்றும் சக்தி உன்னுள் இருக்கிறது. அந்த சக்தி உன் பக்தியிலிருந்து வருகிறது. நீ என் நாமத்தை நினைக்கும் போது அந்த சொல் உன் உள்ளத்தில் ஒளியை தூண்டும். அந்த ஒளி உன் வாழ்க்கையின் இருளை நீக்கி புதிய பாதையை திறக்கும். எனவே நம்பிக்கையுடன் என் திருநாமத்தை சொல்லிக் கொண்டிரு. என் அன்பு மக்களே, நவராத்திரி நாட்களில் தாயை வழிபடுங்கள். தாயின் கருணை உன் விதியையே மாற்றும். தாயின் அருள் உன் சோதனைகளை ஒளியாய் மாற்றும். அன்னையின் அருள் உன்னிடம் பிறக்கும் போது என் வேல் உனக்குள் பிறக்கும். அந்த வேல் உன் மனதில் இருக்கும் பயத்தை அறுக்கிறது. அந்த வேல் உன் வாழ்வின் சங்கிலிகளை உடைக்கிறது. என் பிள்ளைகளே, எப்போதும் நினைவில் கொள், விதி உன்னை கட்டியமைக்க வந்தது அல்ல, அது உன்னை வழிநடத்த வந்தது. நீ என் துணையை பற்றி கொண்டால் அந்த விதியே உன் முன்னேற்றத்தின் படிக்கட்டாக மாறும். விதி என்னை அடிமைப்படுத்தாது, முருகன் என்னை உயர்த்துவான் என்று உன்னிடம் சொல்லிக்கொள். என் செல்ல பிள்ளைகளே, நீ தவறுகளை செய்தால் அது உன் விதியை குறிக்கவில்லை. அது உனக்கு ஒரு பாடமாக மட்டுமே இருக்கும். நீ உண்மையாக மனம் திருந்தினால் அந்த தவறு கூட உன் விதியை மாற்றும் வழியாகிவிடும். நான் உன்னை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன். நீ எவ்வளவு தவறு செய்தாலும் என் அருள் உன்னை மீண்டும் ஒளியிலே அழைத்து வரும். பிள்ளைகளே, விதி உனக்கு ஒரு சுவர் போல தோன்றலாம். ஆனால் அந்த சுவரை உடைக்கும் சாவி உன் நம்பிக்கை. நீ என்னை அழைத்தால் நான் அந்த சுவரில் கதவை திறந்து விடுவேன். அந்த கதவு வழியே நீ வெளிச்சத்துக்குள் நடந்து செல்வாய்.
என் அன்பு மக்களே, விதி உன்னை பயமுறுத்தினால் பயப்படாமல் என் நாமத்தை சொல்லு. ஓம் முருகா போற்றி என்று உன் இதயத்தில் ஒலிக்கச் செய். அந்த ஒலி உன்னுடைய விதியையே மாற்றும் வலிமை கொண்டது. நான் அந்த ஒலியில் உரைகிறேன். நீ அந்த நாமத்தை சொல்லும்போது நான் உன் அருகே நிற்கிறேன். என் பிள்ளைகளே, உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாய் இருக்கட்டும். உன் மனம் எப்போதும் நம்பிக்கையோடு நிரம்பட்டும். உன் பாதை எப்போதும் அமைதியோடு பிரகாசிக்கட்டும். விதி உன்னை சோதித்தாலும் என் அருள் உன்னை காப்பாற்றும். தாயின் கருணையும் என் வேலின் சக்தியும் உன் வாழ்வை ஒளியாய் மாற்றட்டும். பிள்ளைகளே, நினைவில் கொள், யாராவது உன்னிடம் உன் வாழ்வு எதுவும் சரியாகாது என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை காற்றைப் போல கடந்துவிடு. உன் வாழ்வை எழுதுவது அவர்களின் குரல் அல்ல, அதை எழுதுவது என் திருவுளம். என் திருவுளம் எப்போதும் உனக்கு நன்மையே. என் அன்பு மக்களே, விதி என்று சொல்வது பெரும்பாலும் மனிதனின் எண்ணங்களின் விளைவு. அவன் கடந்த காலத்தில் விதைத்த எண்ணங்களே இன்றைய வாழ்க்கையாகி நிற்கின்றன. ஆனால் உன் எண்ணம் மாறினால் உன் வாழ்க்கையும் மாறும். நான் முருகனின் பிள்ளை, எனக்கு தோல்வி இல்லை என்று நீ உன்னிடம் சொன்னால் அதுவே உன் விதியை மாற்றும் முதல் படி. என் பிள்ளைகளே, பயம்தான் உன் மிகப்பெரிய எதிரி. பயம் வந்தால் நீ சுருங்கிப் போகிறாய். தைரியம் வந்தால் நீ மலையாக நிற்கிறாய். நான் உனக்கு தைரியத்தை தருகிறேன். என் கையில் இருக்கும் வேல் உனக்கான தைரியத்தின் சின்னம். நீ என் வேலையை நினைத்தால் அந்த தோற்றமே உன் மனதில் ஒளி எரியச் செய்து உன் பயத்தை அழித்துவிடும். என் அன்பு மக்களே, நீ சோர்வடைந்து நின்றாலும் உன் வாழ்வின் பயணம் நிற்காது. ஏனெனில் நான் உன்னை முன்னேற்றுகிறேன். நீ கைகளை விடுவித்தாலும் என் கரம் உன்னை தூக்கிக் கொண்டு செல்கிறது. நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புகிறேன். நீ திசை தெரியாமல் தடுமாறினாலும் என் ஒளி உனக்கு பாதையை காட்டுகிறது. பிள்ளைகளே, உன் வாழ்க்கையின் எல்லா காயங்களும் வீணல்ல. ஒவ்வொரு காயமும் உன்னிடம் ஒரு பாடம் சொல்லும். அந்த காயங்கள் உன்னை வலிமையாக்கும். அந்த காயங்கள் உன் ஆன்மாவை சுத்தமாக்கும். நீ அந்த காயங்களை விதியின் சாபமாக எண்ணாதே, அவை உனக்கான ஆசான்கள். என் செல்ல பிள்ளைகளே, துன்பம் வந்தால் உலகம் உன்னை விட்டுவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டேன். இரவில் இருள் அதிகமானாலும் அதற்கு பின் விடியல் வருவது போல உன் துன்பம் முடிந்தவுடன் என் அருளின் ஒளி பிறக்கும். நீ காத்திருக்க வேண்டும். பொறுமைதான் உன் பலம். என் அன்பு மக்களே, உன் இதயம் ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் தூய்மையை வைத்திரு. உன் எண்ணம் நல்லதாக இருந்தால் அது மலராகிறது. உன் சொல் இனிமையாக இருந்தால் அது தூபமாகிறது. உன் செயல் நன்மையாக இருந்தால் அது தீபமாகிறது. அப்படியானால் உன் உள்ளம் என் ஆலயமாக மாறும். அந்த ஆலயத்தில் நான் எப்போதும் உறைவேன். பிள்ளைகளே, ஆசைகள் உன்னை அடிமையாக்கும். அவை எப்போதும் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று உன்னை அலைக்கழிக்கும். ஆனால் பக்தி உன்னை சுதந்திரமாக்கும். பக்தி உன்னிடம் உள்ளதை மகிழ்ச்சியாக கொள்ளச் செய்யும். பக்தி உன் மனத்தை அமைதியாக்கும். நீ என்னை நம்பினால் ஆசைகளால் உனக்கு சங்கிலி போட முடியாது. என் அன்பு மக்களே, சிலர் சொல்வார்கள், விதி எதை கொடுத்ததோ அதை தாங்கிக்கொள் என்று. ஆனால் நான் உனக்குச் சொல்வது வேறு. விதியை மாற்றி நின்று போராடு என்று. நான் உனக்கு சக்தி தருகிறேன். நீ உன் உள்ளத்தில் வீரத்தை ஏற்றி நின்றால் எந்த விதியும் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. என் பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை இகழ்ந்தாலும் அதனை மனத்தில் ஏற்றுக்கொள்ளாதே. அவர்கள் சொல்வது அவர்களின் அறியாமையின் ஓசை மட்டுமே. நீ என் பிள்ளை. உன் மதிப்பு என் அருளால் நிர்ணயிக்கப்படுகிறது. உலகத்தின் வார்த்தைகள் உன்னுடைய உண்மையை மாற்ற முடியாது. என் செல்ல பிள்ளைகளே, தாயின் அருள் உன்னை காக்கும். தாயின் கரங்களில் விழுந்தவன் ஒருபோதும் துன்புறுவதில்லை. நான் அந்த தாயின் மகன். அவள் உன்னை தழுவும் போது என் அருள் உன்னுள் பிறக்கும். நீ தாயை வணங்கினால் நான் உன்னுள் உயிர்த்தெழுவேன். என் அன்பு மக்களே, சிரித்த முகத்துடன் வாழ்ந்தால் விதி கூட உனக்கு சிரிக்கும். சோகம் கொண்டால் விதி உன்னிடம் சோகமாகும். உன் மனதில் என்ன இருக்கிறதோ அது உன் வாழ்க்கையாக மாறுகிறது. ஆகவே உன் மனதில் ஒளியையே வைத்துக்கொள். என் திருநாமத்தை நினைத்தால் அந்த ஒளி தானாகவே உனக்கு பிறக்கும். பிள்ளைகளே, விதியை மாற்றும் சக்தி உன் கரங்களில் இருக்கிறது. உன் சிந்தனை, உன் பிரார்த்தனை, உன் பக்தி, இவைகள் உன் விதியை மாற்றும் கருவிகள். நீ தினமும் என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையின் பாதை தானாகவே வெளிச்சமாய் மாறும். என் அன்பு மக்களே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு. அந்த பரிசை வீணாக கழிக்காதே. நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் உன் ஆன்மாவை உயர்த்தும் வாய்ப்பு. அந்த மூச்சை வீணாக சோகத்தில், பயத்தில், சந்தேகத்தில் செலவிடாதே. அந்த மூச்சை நம்பிக்கையிலும், பக்தியிலும், கருணையிலும் பயன்படுத்திக் கொள். என் பிள்ளைகளே, உன் பாதையில் முள் இருந்தால் அது உன்னை சோதிப்பதற்காக. நீ வலிமையுடன் நடந்தால் அந்த முள் உனக்கு பாதிப்பில்லாமல் போகும்.
நீ சோர்ந்து போனால் அந்த முள் உன்னை புண்படுத்தும். எனவே பாதையில் தடைகள் வந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நினைத்து நட. நான் உனக்கு சக்தி தருகிறேன். என் செல்ல பிள்ளைகளே, உலகம் உன்னை அவனுடைய விதி இப்படித்தான் என்று பேசலாம். ஆனால் நீ உன்னிடம் சொல்லிக்கொள், என் விதியை மாற்றும் சக்தி என்னுடைய குருபதி முருகனிடம் இருக்கிறது என்று. அந்த நம்பிக்கையே உன் வாழ்வை மாற்றும். என் அன்பு மக்களே, விதியை மிஞ்சிச் செல்லும் வழி உன் உள்ளத்தில் உள்ளது. அந்த வழி உன் அன்பும் உன் கருணையும். நீ பிறருக்கு அன்பு காட்டினால் அந்த அன்பே உன் விதியை மாற்றும் சக்தியாக மாறும். அன்பு என்பது என் திருவுருவம். அன்பு இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். பிள்ளைகளே, உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாயிருக்கட்டும். உன் மனம் எப்போதும் தைரியமாக இருக்கட்டும். உன் ஆன்மா எப்போதும் அமைதியாக இருக்கட்டும். விதி உன்னை சோதித்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். என் வேல் உன்னை பாதுகாக்கும். தாயின் அருள் உன்னை காப்பாற்றும். என் நாமம் உன் வாழ்வை பிரகாசமாக்கும். பிள்ளைகளே, நவராத்திரியின் 9 நாட்கள் வெறும் விழா அல்ல, அவை 9 படிகள். அந்த 9 படிகள் உன் ஆன்மாவை உயர்த்துகின்றன. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய சக்தியை அளிக்கிறது. அந்த சக்தியை நீ உணர்ந்து கொண்டால் உன் வாழ்வு முழுமையாக மாறும். முதல் நாளில் பிறக்கும் சக்தி தைரியம். பயம் உன்னை அடிமைப்படுத்தும். தைரியம் உன்னை விடுவிக்கும். தைரியமே உன் உள்ளத்தில் பிறக்கும் ஒளி. நான் உனக்கு அந்த தைரியத்தை அளிக்கிறேன். 2ஆம் நாளில் உனக்கு பிறக்கும் சக்தி அறிவு. அறிவில்லாமல் வாழ்வு இருளில் தள்ளப்படும். அறிவுடன் வாழ்வு ஒளியில் மலரும். என் வேல் அறிவின் சின்னம். அந்த அறிவை உன் உள்ளத்தில் விதைக்கிறேன். 3ஆம் நாளில் உனக்கு பிறக்கும் சக்தி ஆரோக்கியம். ஆரோக்கியம் இல்லாமல் ஆன்மாவின் பயணம் முடியாது. உன் உடல் ஆலயம் போல. அந்த ஆலயம் சுத்தமாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டும். அன்னையின் அருள் உனக்கு ஆரோக்கியத்தை அளிக்கிறது. 4ஆம் நாளில் உனக்கு பிறக்கும் சக்தி செழிப்பு. செழிப்பு என்பது வெறும் பொருள் அல்ல, அது மனதின் செழிப்பும் சிந்தனையின் செழிப்பும். உன் உள்ளத்தில் கருணை, அன்பு, நன்றி இவை அனைத்தும் சேர்ந்து வரும்போது அதுவே உண்மையான செழிப்பு. 5ஆம் நாளில் உனக்கு பிறக்கும் சக்தி கருணை. கருணை இல்லாமல் ஆன்மா வெறுமை. பிறரின் துன்பத்தை உணரும் மனம்தான் உன்னை உண்மையான மனிதனாக்கும். கருணைதான் என் அருளின் சின்னம். 6ஆம் நாளில் உனக்கு பிறக்கும் சக்தி பக்தி. பக்தி என்பது உன் உள்ளத்தில் எழும் தூய்மையான அன்பு. பக்தி வந்தால் நீ எந்த இடத்திலும் என்னை காண்பாய். மலரிலும் மழையிலும் காற்றிலும் ஒளியிலும் என்னை காண்பாய். 7ஆம் நாளில் உனக்கு பிறக்கும் சக்தி சாந்தி. சாந்தி இல்லாமல் வாழ்வு ஓய்வில்லாத ஓட்டமாகிவிடும். சாந்தி வந்தால் உன் உள்ளத்தில் இசை ஒலிக்கும். அந்த இசைதான் என் குரல். 8ஆம் நாளில் உனக்கு பிறக்கும் சக்தி ஒளி. ஒளி இல்லாமல் எந்த பாதையும் தெரியாது. ஒளி வந்தால் இருள் தானாகவே விலகும். அந்த ஒளியே என் அருள். 9ஆம் நாளில் உனக்கு பிறக்கும் சக்தி ஆனந்தம். ஆனந்தமே வாழ்க்கையின் பூரண நிலை. அது வெளியில் கிடைக்காது, அது உன் உள்ளத்தில் மலரும். அந்த ஆனந்தத்தில் நீ என்னுடன் ஒன்றாகிறாய். என் அன்பு மக்களே, இந்த 9 நாட்களும் உன் ஆன்மாவின் மலர்ச்சிக்கான படிகள். நீ ஒவ்வொரு நாளும் பக்தியோடு நடந்தால் அந்த 9 சக்திகளும் உன்னுள் நிலையாகும். அவை உன் வாழ்க்கையை என்றும் காக்கும். பிள்ளைகளே, உன் வாழ்வில் விதி உன்னை சோதித்தாலும் நீ இப்போது அறிந்திருக்கிறாய். விதியை விட வலிமையானது என் அருள். விதியை விட உயர்ந்தது உன் நம்பிக்கை. விதியை விட சக்தி வாய்ந்தது உன் பக்தி. என் செல்ல பிள்ளைகளே, உன் கண்ணீரை வீணாக விட்டுவிடாதே. ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதத்தில் விழுந்த மலர் போல. அந்த மலரின் மனம் உன் வாழ்வை மாற்றும். உன் சிரிப்பை மறக்காதே. அந்த சிரிப்பு பிறருக்கு ஒளி தரும். பிறருக்கு ஒளி தரும் போது உன் ஒளி இரட்டிப்பாகும். என் அன்பு மக்களே, யாராவது உன்னிடம் உன் விதி கெட்டது என்று சொன்னால் நீ உறுதியாகச் சொல், என் விதியை மாற்றுவான் முருகன் என்று. அதுவே உண்மை. ஏனெனில் நான் உன் வாழ்வின் நண்பன். நான் உன் இதயத்தின் காவலன். நான் உன் ஆன்மாவின் ஒளி. பிள்ளைகளே, உலகம் உன்னை நியாயப்படுத்தும், ஆனால் நான் உன்னை அன்பு செய்கிறேன். உலகம் உன்னை குறை கூறும், ஆனால் நான் உன்னை காப்பாற்றுகிறேன். உலகம் உன்னை விட்டு போகும், ஆனால் நான் உன்னுடன் இருப்பேன். நீ எனக்கு கைவிட்டாலும் கூட நான் உன்னை விடமாட்டேன். என் செல்ல பிள்ளைகளே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் என் பரிசு. அந்த பரிசை மதித்து வாழு. ஒவ்வொரு மூச்சும் என் அருளின் ஓசை. அந்த ஓசையை உணர்ந்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை இசை போல மாறும். என் அன்பு மக்களே, உன் பாதையில் தடைகள் வந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் என் வேல் உன்னை காக்கும். உன் மனதில் பயம் வந்தாலும் என் நாமம் உன்னை விடுவிக்கும். பிள்ளைகளே, விதி எதையும் எழுதினாலும் நான் அதை அழித்து மறுபடியும் எழுதுகிறேன். அந்த எழுத்து எப்போதும் உனக்கு பிரகாசமானதாகவே இருக்கும். நீ என் பிள்ளை.
என் பிள்ளைக்கு இருள் இல்லை, என் பிள்ளைக்கு சாபம் இல்லை, என் பிள்ளைக்கு தோல்வி இல்லை. என் அன்பு மக்களே, உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாயிருக்கட்டும். உன் மனம் எப்போதும் தைரியமாயிருக்கட்டும். உன் ஆன்மா எப்போதும் சாந்தியாயிருக்கட்டும். நவராத்திரியின் 9 சக்திகளும் உன்னுள் நிலையாகப் பிறந்து உன் வாழ்வை என்றும் காக்கட்டும். தாயின் அருளும் என் வேலின் சக்தியும் உன்னை என்றும் பாதுகாக்கட்டும். பிள்ளைகளே, துன்பம் வந்தால் பலர் கைவிடுகிறார்கள். எனது வாழ்வு இனி எதற்கும் பயனில்லை என்று சோகப்படுகிறார்கள். ஆனால் உண்மையை உணர்ந்து கொள். துன்பம் என்பது மரணமல்ல, அது மறுபிறவிக்கு வழி. விதை மண்ணில் புதையும் போது அது அழிகிறது போலத் தோன்றும். ஆனால் அந்த அழிவுதான் முளைக்கக் காரணம். அதுபோல உன் துன்பம் உன்னை கிழிக்க அல்ல, உன்னை காய்ச்சி உன்னுள் ஒளியை வெளிப்படுத்துவதற்கே. என் அன்பு மக்களே, நம்பிக்கை இல்லாதவன் புயலில் அடித்துச் செல்லப்படும் இலை போல, ஆனால் நம்பிக்கையுள்ளவன் பாறை போல நின்று கொள்ளுவான். நீ என்னை நம்பினால் எந்த புயலும் உன்னை சிதைக்க முடியாது. என் முருகன் என் கூட இருக்கிறான் என்று நீ உன்னிடம் சொல்லிக் கொண்டால் அந்த வார்த்தையே உனக்கு கவசமாகும். பிள்ளைகளே, உன் வாழ்க்கையின் பாதையை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். அந்த பாதையில் சிரமங்களும் இருக்கும், சந்தோஷங்களும் இருக்கும். ஆனால் அந்த இரண்டுமே உன்னை கற்றுக் கொடுக்கும் ஆசான்கள். நீ கற்றுக்கொண்டால் ஒவ்வொரு நாள் உன்னை உயர்த்தும். நீ சோர்ந்து விட்டால் ஒவ்வொரு நாள் உன்னை கீழே தள்ளும். எனவே கற்றுக்கொள்ளும் மனதை வைத்திரு. என் செல்ல பிள்ளைகளே, உலகம் உன்னை எவ்வாறு பார்த்தாலும் நான் உன்னை பார்த்துக் கொண்டிருப்பது அன்போடுதான். உலகம் உன்னை குறை கூறினாலும் நான் உன்னை அரவணைத்துக் கொள்கிறேன். உலகம் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னுடன் இருப்பேன். நீ என்னிடம் ஒரு முறை அப்பா முருகா என்று சொன்னாலே நான் உன்னை ஓடி வந்து தழுவுவேன். பிள்ளைகளே, நீ செய்த நல்ல செயல் ஒருபோதும் வீணாகாது. அது சிறியதாக இருந்தாலும் அது பிரபஞ்சத்தில் ஒளியாகி பரவுகிறது. அந்த ஒளி பிறரின் வாழ்க்கையை தொட்டுச் செல்கிறது. பிறருக்கு உதவுவது உன் விதியை மாற்றும் மிகப்பெரிய வழி. பிறருக்கு நீ கொடுத்த அன்பே உன் எதிர்காலத்தை ஒளியாய் நிரப்பும். என் அன்பு மக்களே, ஆசைகள் உன்னை அடிமைப்படுத்தும். ஆசைகள் நிறைவேறாவிட்டால் சோகம் வரும். ஆசைகள் நிறைவேறினாலும் இன்னொரு ஆசை எழும். ஆனால் பக்தி அப்படியல்ல. பக்தி உன்னை பூரணமாக்கும். பக்தி உன்னை சுதந்திரமாக்கும். நான் உன் உள்ளத்தில் எழும் அந்த பக்தியின் உயிர். நீ என்னை நினைத்தால் ஆசைகள் உன்னை வாட்ட முடியாது. என் பிள்ளைகளே, தாயின் கருணை உன்னிடம் வந்தால் என் அருள் தானாக வந்து சேரும். தாய் உனக்கு பாசத்தை அளிக்கிறாள். நான் உனக்கு தைரியத்தை அளிக்கிறேன். தாய் உன் கண்ணீரை துடைக்கிறாள். நான் உன் இதயத்தில் ஒளி விதைக்கிறேன். தாய் உனக்கு அமைதியை தருகிறாள். நான் உனக்கு வீரத்தை தருகிறேன். இரண்டும் சேர்ந்தால் உன் வாழ்க்கை பூரணமாகும். பிள்ளைகளே, சில சமயம் நீ நினைக்கிறாய் என் வாழ்வு பயனற்றது என்று. ஆனால் நினைவில் கொள், உன் வாழ்க்கை வீணாக கிடையாது. உன் மூச்சின் ஒவ்வொரு ஓசையும் பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கிறது. நீ சுவாசிக்கும் போது ஓம் என்ற ஒலி உன்னுள் ஒலிக்கிறது. அந்த ஒலியே என் சின்னம். நீ வாழும் வரை அந்த ஒலி உன்னுள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். என் அன்பு மக்களே, உலகம் உன்னை ஜாதகத்தாலும் சாபத்தாலும் கட்டியமைக்க முயலும். ஆனால் அந்த கட்டுகளை உடைக்கும் சக்தி உன்னுள் இருக்கிறது. உன் நம்பிக்கையே அந்த சக்தி. என் முருகன் இருக்கிறான் என்று சொல்லும் உன் நம்பிக்கையே அந்த சங்கிலிகளை உடைத்துவிடும். என் பிள்ளைகளே, கோபத்தை அடக்கிக்கொள். கோபம் வந்தால் உன் நாக்கு கத்தியாக மாறும். அந்த கத்தி உன் அருகிலுள்ளவர்களையும் காயப்படுத்தும். ஆனால் பொறுமை வந்தால் உன் நாக்கு மருந்தாக மாறும். அந்த மருந்து பிறரின் காயங்களையும் ஆற்றும். எனவே உன் சொற்களில் இனிமை இருக்கட்டும். உன் வார்த்தைகளில் கருணை இருக்கட்டும். என் அன்பு மக்களே, நீ விழுந்தாலும் அதை பயப்படாதே. விழுவது தோல்வி அல்ல. விழுந்த பிறகு எழாமல் இருப்பதே தோல்வி. நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புகிறேன். நீ அழுதாலும் நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன். நீ சோர்ந்தாலும் நான் உன்னிடம் புத்துணர்ச்சி ஊட்டுகிறேன். பிள்ளைகளே, நவராத்திரியின் அருள் உன்னுள் விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதையை வளர்த்து காப்பாற்று. அன்பின் நீர், பக்தியின் வெளிச்சம், கருணையின் மண்வளம், இவை மூன்றும் சேர்ந்தால் அந்த விதை மரமாகும். அந்த மரம் உனக்கு நிழல் தரும். அந்த நிழலில் உன் ஆன்மா அமைதி காணும். என் அன்பு மக்களே, விதியை மிஞ்சிச் செல்லும் சக்தி உன்னிடம் இருக்கிறது. அந்த சக்தி என் அருளும் உன் நம்பிக்கையும் சேர்ந்தது. யாராவது உனக்கு உன் விதி கெட்டது என்று சொன்னால் நீ சிரித்துவிடு. என் முருகன் இருக்கிறான், என் விதி ஒளியாகும் என்று உறுதியாகச் சொல். அதுவே உன் வாழ்வின் உண்மையான கவசம். பிள்ளைகளே, உன் பாதையில் எத்தனை இருள் இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். என் வேல் உன் வழியை ஒளியால் நிரப்புகிறது. என் திருநாமம் உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்புகிறது. என் அருள் உன் வாழ்வை ஒளியால் நிரப்புகிறது. என் அன்பு மக்களே, உன் வாழ்க்கை எப்போதும் ஆனந்தம், ஆரோக்கியம், அமைதி, செழிப்பு, அறிவு, கருணை, பக்தி ஆகியவற்றால் நிரம்பட்டும்.
தாயின் அருளும் என் வேலின் சக்தியும் உன்னை என்றும் காக்கட்டும். உன் உள்ளத்தில் இன்னும் சில சின்ன சின்ன சந்தேகங்கள் அலை போல் எழுகின்றன. என் பயணம் நீளமா? என் கனவுகள் நிறைவேறுமா? என் பிரார்த்தனை கேட்டுக்கொள்ளப்படுகிறதா என்று உன் மனம் கிசுகிசுக்கிறது. அந்த குரலுக்கு பதில் நான்தான். உன் பிரார்த்தனையின் ஒவ்வொரு சொலையும் நான் கேட்கிறேன். உன் மூச்சில் கலந்த ஒவ்வொரு நம்பிக்கையையும் நான் உணர்கிறேன். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் சேகரித்து அதை உன் வாழ்க்கையின் மலராக மலரச் செய்கிறேன். பிள்ளைகளே, உன் மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அது கடந்த காலத்தை நினைத்து சோகப்படுத்தும், எதிர்காலத்தை நினைத்து பயப்படுத்தும். ஆனால் உண்மை என்னவென்றால், நீ இருக்கும் இந்த கணமே உனக்கு அருளின் வாயில். இப்போதைய தருணத்தில் என்னை நினைத்தால் நீ எப்போதும் பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் வாழ்க்கையின் வலிமை கடந்த காலத்தில் இல்லை, எதிர்காலத்திலும் இல்லை, அது இப்போதுதான். என் அன்பு மக்களே, யாராவது உன்னை துன்புறுத்தினாலும் அதை விதி என்று எண்ணாதே. அது உன் பொறுமையை சோதிக்கிற பயிற்சி. யாராவது உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் அதை சாபம் என்று எண்ணாதே. அது உன் உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிற வாய்ப்பு. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு ஒரு பாடம். அந்த பாடம் உன்னை ஆன்மீகமாக உயர்த்தும். என் செல்ல பிள்ளைகளே, உன் மனதில் காயம் இருந்தால் அந்த காயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்தித்து வலியை பெருக்காதே. அதை என்னிடம் ஒப்படை. நான் உன் காயங்களை மருந்தாக்குவேன். நான் உன் கண்ணீரை தேனாக்குவேன். நான் உன் சோகத்தை புன்னகையாக்குவேன். உன் மனம் எவ்வளவு சிதறியிருந்தாலும் என் அருள் அதை ஒன்று சேர்த்து ஒளியாக்கும். பிள்ளைகளே, நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறேன். அது வெறும் வார்த்தையல்ல, அது உண்மை. நீ மலையில் ஏறும்போது நான் உன் நடையில் இருக்கிறேன். நீ ஆற்றங்கரையில் அமரும்போது நான் உன் சிந்தனையில் இருக்கிறேன். நீ ஆலயத்தில் கைகூப்பும் போது நான் உன் கண்களில் இருக்கிறேன். நீ தனிமையில் அழும்போது நான் உன் இதயத்தில் இருக்கிறேன். நீ சிரிக்கும் போது நான் உன் புன்னகையில் இருக்கிறேன். என் அன்பு மக்களே, உன் வாழ்க்கையை வெளியில் தேட வேண்டாம். உன் வாழ்வின் ரகசியம் உன் உள்ளத்தில்தான். உன் உள்ளம் சுத்தமாயிருந்தால் உன் வாழ்க்கை ஒளியாய் மலரும். உன் உள்ளம் இருளால் மூடப்பட்டிருந்தால் வெளியே எதுவும் உனக்கு சந்தோஷம் தராது. எனவே உன் மனதை சுத்தமாக்கிக் கொள். அந்த சுத்தம்தான் என் அருளுக்கான கதவு. பிள்ளைகளே, நீ எப்போதும் நினைத்துக் கொள்ள வேண்டும், நான் உன் நண்பன், நான் உன் குரு, நான் உன் தந்தை, நான் உன் தாய், நான் உன் பாதையில் ஒளி, நான் உன் உள்ளத்தில் இசை, நான் உன் வாழ்வில் அருள். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். என் செல்ல பிள்ளைகளே, துன்பத்தின் நேரத்தில் ஏன் முருகன் என்னை விட்டுவிட்டான் என்று சொல்லாதே. அந்த சொல் உண்மையல்ல. நான் ஒருபோதும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நீ காத்திருக்க வேண்டும். சில சமயம் விதை முளைக்க நேரம் எடுக்கிறது. அதுபோல உன் பிரார்த்தனைகளும் சரியான நேரத்தில் மலரும். காத்திருப்பது வீணாகாது. என் அன்பு மக்களே, உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு. அந்த பரிசை வீணாகச் சோகத்திலும் கோபத்திலும் செலவிடாதே. அதை அன்பிலும் கருணையிலும் பயன்படுத்திக் கொள். உன் சிரிப்பு பிறருக்கு ஒளி தரட்டும். உன் அன்பு பிறருக்கு நம்பிக்கை தரட்டும். உன் கருணை பிறருக்கு ஆறுதல் தரட்டும். அவ்வாறான வாழ்வே என் பாதையில் நடந்த வாழ்வு. பிள்ளைகளே, உன் வாழ்க்கையின் கடைசி இலக்கு என்னவென்றால் என்னுடன் ஒன்றாவது. உன் ஆன்மா என்னுடன் இணையும் போதுதான் அது பூரணமடையும். அந்த நிலையே ஆனந்தம், அந்த நிலையே சாந்தி, அந்த நிலையே விடுதலை. அதற்காகவே நீ பிறந்தாய். அதற்காகவே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் உன்னிடம் வந்து சேர்கிறது. என் அன்பு குழந்தைகளே, உன் வாழ்வு எப்போதும் ஒளியாய் இருக்கட்டும். உன் மனம் எப்போதும் தைரியமாக இருக்கட்டும். உன் ஆன்மா எப்போதும் அமைதியாக இருக்கட்டும். தாயின் அருளும் என் வேலின் சக்தியும் உன்னை எப்போதும் காக்கட்டும். என் நாமம் உன் உள்ளத்தில் எப்போதும் ஒலிக்கட்டும். ஓம் சரவணபவா, ஓம் முருகா போற்றி.